ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆலனோட ஹவுஸில் இருக்காங்க. அன்றைக்கி ஹாலோவின் டே போல் இருக்குது. இந்த ஹாலோவின் டே என்னென்னா, நம்ம மதர்ஸ் டே மாதிரி அங்கே பேய்க்கெலாம் ஒரு டே கொண்டாடுவாங்க வெளியூரில். அது பேர் தான் ஹாலோவின் டே. இந்த ஹாலோவின் டேயில் ஆலன் வந்து அவங்க 3 ஃப்ரெண்டோட அவங்க 3 ஜோடியோட உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸை பண்ணிக்கிட்டு இந்த ஹாலோவின் டேயில் டிவியில் படம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க. இவங்க வந்து பேய் படம் பார்த்து த்ரில் ஆகிறாங்களா, இல்லை இவங்களை உட்கார வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்களா, எதுவுமே சொல்ல முடியல. ரெண்டுமே சேர்ந்து தான் நடக்குது. இது நம்ம ஊரில் வந்து முறுக்கு சீடை இருக்க மாதிரி இவங்க இனிமேல் கலராக வச்சுருக்கானுங்க. அதை வச்சு மாறி மாறி ஊட்டிக்கிறானுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு ஆரஞ்சு பாட்டில் வச்சு குடிச்சிக்கிறானுங்க. குடிச்சு ஒரு மாதிரி போகுது. இது வந்து ஒரு ஹாலோவின் டே மாதிரியே தெரில, வேறு மாதிரி டே மாதிரி தெரியுது. மொத்தம் இந்த ஹாலோவின் டேன்ற பேரில் பேய் படத்தை போட்டு பிள்ளைங்களை பயமுறுத்தி இந்த பிள்ளைங்க மேலே ஓடும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் போல் இருக்குது. இப்படியே மணி போயிட்டே இருக்குது. மணி 12 ஆகுது. பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆலன் மட்டும் முழிச்சிட்ருக்காரு. அப்புறம் அந்த பிள்ளைய அப்படியே தடை விட்றாரு. மூஞ்சி பார்த்தா பேயாக மாறிடுது. பார்த்தா இது கனவு. என்னடா ஆச்சு ஆலன் உனக்கு அப்படின்னு ஆலிசா தடை விட்றான். இல்லை, ஒரு பேய் கனவு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்படாதா, அவர் கனவுக்கு நாமடா பயப்படுறது. அப்புறம் இந்த பிள்ளை சொல்லுது, டைம் ஆயிடுச்சுடா, வாங்கடா ஸ்கூலுக்கு போகலாம், ஓடுங்கடான்ட்டு ஸ்கூலு ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலும் ஹாலோவின் டே போல தான் போல இருக்குது. சுற்றி மண்டை ஓடுங்க, ஹாலோவின் ஹாப்பி ஹாலோவின்ட்டு போர்டில் எழுதிருக்கு. மண்டை ஓடுங்க, சரைங்க, அப்புறம் ஒரு பேய் பொம்மை, அப்புறம் ஒரு பூசணிக்காயில் ஓட்டை போட்டு பேய் மாதிரி, ஸ்பைடர் சிலந்திங்க, எலும்பு கூடு, மண்டை ஓடு, எலும்பு கைங்க, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்போ தான் ஆலனுக்கு ஒரு பல்ப் எரியுது. ஆமாம், நம்மளாம் இருக்கமே, டீச்சர் எங்கே அப்படின்ட்டு. ஆமாம், டீச்சரை காணுமே. ஆமாம், டீச்சர் எங்கே அப்படின்னு ஆலிசாவும் கேட்குறான். சரி வாங்க, டீச்சரை போய் தேடுவோம், டீச்சரும் நம்ம பார்ட்டியில் கலந்துப்பாங்க, டீச்சரை போய் பார்ட்டி கூப்பிடுவோம் அப்படின்னு. வாங்க பார்ட்டி கொண்டாடலாம், ஹாலோவின் டே கொண்டாடலாம்னு ஓடுறாங்க. போய் டீச்சர் ரூம் சொல்லலாம். டீச்சர் ரூம் திறக்க மாட்டேது, க்ளோஸில் இருக்குது. பார்த்தா சடான்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிட்டு ஒரே இருட்டாகிடுச்சு. ஆலன் சுற்றி முற்றியும் பார்க்குறான். ஒரே இருட்டாக இருக்குது. அவங்க ஃபோன்லலாம் ஏதோ மெசேஜ் வருது. மெசேஜில் டீச்சர் ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க, என்னை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் போடுறாங்க. ஒரே இருட்டாக இருக்குது. அப்புறம் அதில் வந்து இந்த பிள்ளைக்கு ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு போல இருக்குது. ஒன்றும் பயப்படாத அப்படின்றாங்க. ஸோ இந்த ரூமை திறக்க முடியல, இந்த ரூம் பூட்டியிருக்கு. இந்த கீயை தான் இவங்க கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. இவருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். அந்த ஃபோட்டோ வச்சு ஏதோ குழு கிடைக்குதான்னு பார்க்குறான். எல்லோரும் வந்து சுற்றி நிற்கிறாங்க. ஏதோ ஒரு குழு கிடைக்கிது போல இருக்குது. உடனே எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இது 4த்தில் ஏதோ ஒரு ஃபோட்டோ ரிமைண்டர் தான் அந்த வந்து கீ இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓடுறாங்க. ஓடினா அது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. அப்புறம் ஒரு பூசணிக்காய் இருக்குது. அந்த பூசணிக்காய் தூக்கி போட்டு உடைச்சா அது உள்ளே இன்னும் இருக்குது. அதுதான் கீன்னு நினைக்கிறேன். கீ தான். கீ எடுத்துகிட்டு போய் திறக்கலான்னு போகிறான். ஆனால் அந்த கீழே திறக்கலை. அது அதோட கீழே போல இருக்குது, வேறு ஏதோ கீழே போல இருக்குது. ஆளுன்னு தெரிஞ்சு விடுச்சு. உடனே எடுத்துகிட்டு வந்து அது இதோட கீன்னு பார்த்துட்டு லாக்கரில் இருக்க ஒரு பொட்டை திறக்கிறான். அதுவும் திறந்து விடுச்சு. திறந்தா உள்ளே இன்னொரு பெட்டி, இன்னொரு கீ. எத்தனை கீடா எப்பா. அப்புறம் அந்த கீயை திறக்கிறதுக்கு வேறு ஏதோ க்ளூ இருக்குது போட்டிருக்கு. நம்பரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அது நம்பர் லாக்கு போட்டு திறக்கிறாங்க. திறந்து உள்ளே கீ இருக்குன்னு பார்த்தா உள்ளே டீச்சர் போட்டால் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குடாப்பா, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா இப்படி இங்கே எரியிற மாதிரியும் டீச்சர் ரூம்லும் எரியிற மாதிரி ஒரு வெளிச்சமாக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு இவங்களாம் பார்க்குறாங்க. அப்போ கதவு லைட்டாக ஓப்பன் ஆகுது. என்னடா கதவு லைட்டாக ஓப்பன் ஆகுது, உள்ளே யாரா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதில் வந்து இந்த டீச்சர் உள்ளே இருக்கிற மாதிரியும் அவங்க ஏதோ எரியிற மாதிரி சித்திரவதை பண்ணுற மாதிரியும் வருது, வீடியோ வருது. இந்த பிள்ளை என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு தைரியமாக உள்ளே போகுது. உனக்கு ஏன் அந்த வேலை? அப்போ பார்த்தா ஒரு பையன் முகமுடியை போட்டு தரன்னு இந்த பிள்ளை இழுத்துட்டு போகிறான். இதுக்கெல்லாம் பார்த்துட்டு ஒன்று கற்றுது, காப்பாற்ற மாட்டேதுங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். அந்த ஃபோட்டோவில் இப்போ தரன்னு இழுத்துட்டு போனான் இல்லையா, அந்த பிள்ளை இன்ட்டு போட்டுட்டான். அப்போ என்ன அர்த்தம், இனிமேட்டு ஒவ்வொருத்தராக இன்ட்டு தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு மொத்தமாக ஒவ்வொருத்தராக வெளியே வரானுங்க. பயந்துக்கிட்டே போகிறாங்க. அடுத்து யாருக்கு இன்ட்டுன்னு தெரியலடா, பத்திரமா வாங்கடா அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறானுங்க. ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டானுங்க. வெளியே வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் யாருக்கு இன்ட்டுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த பயப்பிள்ளைக்கு தான் இன்ட்டாக இருக்கும். இது எடுத்து நோண்டுது. போடு ஃபோனை எடுத்து தலையில் போட்டு அந்த பேய் தரதுன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. அவனுக்கு ஒரு இன்ட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ வந்துருச்சா. இவனுக்கு தான் இன்ட்டு. அடுத்தது
சரி ஓடு ஓடு, நிற்காம ஓடு ஓடு, அடுத்து யாருக்கு இன்ட்டு போட போகிறாங்கன்னு தெரில, ஓடு. ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரில் யாருக்கு தான் இன்ட்டு போட போகிறாங்க. ஒரு பலூன் வருது, பலூன் மட்டும் தனியாக வருது. இந்த புள்ள அமைக்கி பார்க்குறான், என்ன அழகான மூஞ்சி, தூக்கு. அடுத்து இந்த புள்ளையை தூக்கிட்டாங்க. அடுத்துன்ட்டு இந்த புள்ள தான் போயிடுச்சு, அந்த புள்ளையும் போயிடுச்சு. இவன் பேய் அழிஞ்ச மாதிரி, ஏன்டா காப்பாற்றாமல் என்னடா பேனு நிற்கிற. சரி 3 பேரும் ஓடுறாங்க. ஓடி உள்ளே வந்து ஆலிசா ஏதோ பார்த்துருக்கு போல இருக்குது. அதிர்ச்சியாக ஓடுது. ஆலன் பின்னாடி ஓடிடுறாரு. டிவியில் போட்டோம். இப்போ போட்டு என்ன பண்ண போகிறாங்க, காணா போன 3 பேரில் இன்ட்டு போட்டாங்க. அடுத்து நீங்கள் 3 பேர் தான். அடியில் நடுவில் இந்த ஏன்னு ஒரு மார்க் வருது. இந்த ஏ தான் அந்த பேய் போல் இருக்குது. அதனால தான் அது வந்து அப்பப்போ ஒரு குறியீட்டு காமிக்குது, ஏன்ட்டு. இங்கே பார்த்தோன்னா ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. கடைசியாக இன்ட்டு போட போகிறவன் வரான். ஆஹா போடுறாங்கன்ட்டா, தூக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது 2 பேர் தான். 2 பேரும் ஓடுங்க. லைட் அடித்து பார்க்குறாங்க. போட்டோ விட்டு எல்லார் பேர் மூஞ்சிலையும் இன்ட்டை போட்டுட்டு இவங்க 2 பேரும் மட்டும் ஃப்ரீயாக விட்ருக்கு. இப்போ வந்து கண்ணாடியில் உயிஸ் நெக்ஸ்ட்டுன்னு எழுதிருக்கு. இருந்த கொஞ்சம் நேரம் லைட்டும் ஆஃப் ஆகி போச்சு. தூக்கூட ஆலிசாவையும் தூக்கிட்டாங்க. தம்பி ஆலன் மட்டும்தான். ஆலனுக்கு லைட்டை போட்டாச்சு. இனிமேட்டு நான் எல்லோரும் தூக்கியாச்சு. ஹீரோ ஆலன் தான். ஆலனுக்கு யார் என்னன்னு சொல்ல வேணாமா விஷயத்த. ஆலனை உட்கார வச்சாச்சு டிவிக்கு முன்னாடி. டீச்சரு ஆலனை போட்டு வெளுத்து வாங்குது. எவில் டீச்சர்னு போர்டில் போட்டிருக்கு. இதில் வந்து நமக்கு ஒரு குழு கிடச்சிருச்சு. இந்த டீச்சர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். பார்த்தியா, சிம்பிளை காமிச்சிருச்சு. இந்த டீச்சர் தான் இந்த மோமுடி போட்ட பேய் போல இருக்குது. மாட்டிக்கிட்டியா. ஆலனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை எடுக்கிறான். மெசேஜை பார்க்குறான். நீ தான்டா ஒழுங்காக கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் நில்றா, கிளாஸை கட்டடிச்சிடாத அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இந்த கிளாஸை தான் பக்கத்தில் பார்த்தா டீச்சர் நிற்கிது. போடு மூஞ்செல்லாம் லிப்ஸ்டிக்கை பூசிக்கிட்டு அவனை கடின்னு கடித்து குதறது. மறுபடியும் கனவா, திருப்பியும் கனவா. டேய் ஒரு அளவு இல்லையாடா, ஒரு நாளைக்கு எத்தனை கனவுடா, எத்தனை நைட் நேரத்தாடா காணுவேன். சரி பயப்படாதடா, வழக்கம் போல் எத்தனை கனவுடா காணுவேன். ஆலிசாவும் அவனை வந்து கூல் பண்ணுறான். ஆனால் அழகாக இருக்க ஆலிசா மூஞ்சில் லிப்ஸ்டிக்கு மையெல்லாம் தடவி அசிங்கப்படுத்தி பேய் மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறானுங்க. என்ன ஆலிசா இப்படி ஆகிட்டே நீ. அதுக்கப்புறம் எல்லா பேய் கையும் அவன் மேலே வந்து படுது. இதுவும் கனவுவா? எத்தனை